வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோ an important lesson for beginners. ஏன் அப்படின்னா இந்த வீடியோல நாம கெட்டுடைய ஒரு யூசேஜை தெரிஞ்சுக்க போறோம். அது என்ன ஒரு யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட்டுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அது வந்து ஒரு versatile verb. சாதாரணமா ஸ்போக்கன்ல ஃபார்மலா இருக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் ரீப்ளேஸ் பண்றதுக்கு கெட் அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. இப்ப பாருங்களேன், மினிமமா இந்த 8 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸுக்கு பதிலா நம்ம வந்து கெட்டை யூஸ் பண்ணலாம். அதனால தான் கெட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு வேர்ப். கெட் தெரியாம நம்ம இங்கிலீஷ்ல ஃப்ளூயன்ட் ஆகவே முடியாது. ஸோ அதனால நம்ம வந்து இந்த கெட்டோட யூசேஜஸை நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து எட்டையும், அதாவது எந்தெந்த டிஃப்ரெண்ட் மீனிங்லலாம் கெட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். நீங்க வந்து இப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா உங்களுக்கு கண்டிப்பா ஸ்போக்கன்ல அதை யூஸ் பண்றப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்றதுனால தான் நம்மளோட ஒவ்வொரு யூசேஜையும் நம்ம வந்து தனித்தனியா போட போறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு யூசேஜை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒருவேளை இஃப் யூ ஆர் அன் அட்வான்ஸ்ட் லேர்னர் and if you think my explanation is too much and boring, you can watch my earlier video. அது வந்து ஒரு அப்ட்ராக்ட் தான், அதனால you won't get bored. The link is in the description. இப்போ இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ் அண்ட் இன்டர்மீடியேட்ஸ் அப்படின்றதுனால, அதுலேயும் குறிப்பாக நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ன்றது வெறும் டிரான்ஸ்லேஷன் இல்லை, அதோடைய கான்டெக்ட், எந்த கான்டெக்ட்ல எந்த வேர்டை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால எப்போவுமே நான் அதை பற்றின எக்ஸ்பிளனேஷனை நான் கொடுக்க வேண்டியது இருக்கு. இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம கெட்டுடைய ஒரு யூசேஜ் நம்ம சொன்னோம் இல்லையா, அது என்ன யூசேஜ் அப்படின்றதையும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கான்டெக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு பொண்ணு உடம்பு சரியில்லாமல் இருக்கா, அப்புறம் வந்து அவங்க அம்மா அப்பா பார்க்குறப்ப நம்ம விசாரிப்போம் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால், அவள் இப்போ நல்லாயிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ தேறி வருகிறாள், நன்றாகி வருகிறாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆகி வருகிறாள். அதே மாதிரி நிலைமை சிக்கலாகி வருகிறது, தண்ணீர் சூடாகிறது, குளிர்ச்சி ஆகிறது, இப்படிலாம் சொல்கிறோம் பாருங்க. இந்த ஆகிறது அப்படின்னு ஒன்று வருது பாருங்க. இதில் வந்து நம்ம சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ சிக்கா இருந்தவங்க இப்போ நல்லா ஆயிட்டு இருக்காங்க. சாதாரணமாக இருந்த நிலைமை இப்போ காம்ப்ளிகேட் ஆயிட்டு இருக்கு. நார்மல் டெம்பரேச்சர்ல இருந்த தண்ணி சூடாகுது, சூடா இருந்தது இப்போ குளிர்ச்சி ஆகுது, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டை குறிக்கிறதுக்கு நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற வார்த்தை, வழக்கமான வார்த்தை வந்து பிகம். பட் பிகம் இஸ் டூ ஃபார்மல். அதனால நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிகமுக்கு பதிலாக ஸ்போக்கனில் கெட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கெட் இருக்கு இல்லையா, அதுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கும். அதை தவிர நிறைய வார்த்தைகளோட அர்த்தத்தை இதை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல உட்காந்துக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நாம் பிகமுக்கு பதிலாக கெட்டை ஸ்போக்கனில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷில் இப்போ நாம் கெட்டோடைய யூசேஜ், இந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டை குறிக்கிறதுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சொன்னோம் தண்ணீர் சூடாகிறது, சூடாகி கொண்டு இருக்கிறது, தண்ணீர் சூடாகி விட்டது, இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் இதை நம்ம சொல்லுவோம் இல்லையா சென்டென்சஸ். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த டென்ஸில் இந்த கெட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டை குறிக்கிறப்போ இதோடைய ஃபார்மட் எப்படி இருக்கும்னா, கெட் பிளஸ் அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணுவோம். கெட் பிளஸ் அட்ஜெக்டிவ். இப்போ என்ன டென்ஸ்ன்னு பார்த்தீங்களான்னா, ஸோ இப்போ ஆகிறது, ஆகி கொண்டு இருக்கிறது, இது ரெண்டும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்படி இருந்ததானா நம்ம சப்ஜெக்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி பி வெர்ப், ஆம், இஸ், ஆர் எதையாவது ஒன்று போட்டுட்டு கெட்டிங் பிளஸ் அட்ஜெக்டிவ் இப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒருவேளை நீங்கள் இப்போ வந்து தண்ணீர் சூடாகி விட்டது, அவள் நன்றாகி விட்டாள், இந்த மாதிரி சொல்லணுமானா அப்போ ரெண்டு டென்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், இன்னொன்று பாஸ்ட் டென்ஸ். எப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் போட சொல்கிறீங்க, அம்மா சொல்கிறாங்க தண்ணி சூடாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, தண்ணீர் சூடாகி விட்டது அப்படின்றாங்க. இப்போ தண்ணீர் சூடாகி விட்டது இன்னும் சூடாக தான் இருக்குது இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில். ஸோ சூடாகி இப்பயும் இருக்கிறதுனால அப்போ அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ இதுவே நீங்கள் ஏதோ ஒரு பழைய கதையை சொல்கிறீங்க, அன்றைக்கி ஒரு நாள் தண்ணியை சூடுபடுத்திட்டு இருந்தேன், தண்ணி சூடாகிடுச்சு அப்படின்னு பழைய கதையை நீங்கள் சொல்கிறீங்க, அப்படின்னா அப்போ பாஸ்ட் டென்ஸ். ஸோ ரெண்டுக்குமே தமிழில் சொல்கிறப்ப தண்ணி சூடாகி விட்டதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். வெறுமனே இந்த வார்த்தையை வச்சு நம்ம அது பாஸ்ட் டென்ஸா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸான்னு சொல்ல முடியாது. நீங்கள் எந்த கான்டெக்ட்ல எந்த சுச்சுவேஷனை பற்றி பேசுகிறீங்கிறத பொறுத்து நீங்கள் பாஸ்ட் டென்ஸையோ இல்லை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையோ நீங்கள் இதை சொல்லணும். அடுத்தது ஒரு முக்கியமான டீட்டெயில் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அட்ஜெக்டிவ்னு நம்ம சொன்னோம் இல்லையா, சில சமயங்களில் நம்ம வந்து அது முன்னாடியை விட இன்னும் சூடாயிடுச்சு, அவ முன்னாடியை விட ஃபேர் ஆயிட்டா, அவ முன்னாடியை விட கருத்து போயிட்டா, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, முன்னாடியை விட ஒளி ஆயிட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இடங்களில் முன்பை விட அப்படிங்கிறப்போ முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதை இப்போ நம்ம கம்பேர் பண்ணி சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடங்களில் நம்ம வந்து கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணணும்.
கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ்னா என்னன்னா, இந்த அட்ஜெக்டிவோட ER சேர்த்துக்கணும். சில வார்த்தைகளுக்கு நம்ம இந்த மாதிரி ER சேர்க்க முடியாது. அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு முன்னாடி மோர்ங்கிற வார்த்தையை நம்ம சேர்த்துக்குவோம். உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரும். எந்த வார்த்தைக்கு ER சேர்க்கணும்? எப்போ முன்னாடி மோர்ன்ற வார்த்தையை சேர்க்கணும்? அப்படின்னு ஒரு டவுட் வரும். பொதுவா நாம சிங்கிள் சிலபல் வேர்டா இருந்தா ER சேர்த்துக்குவோம். மோர் தென் ஒன் சிலபல் இருந்ததானா மோர்ங்கிற வார்த்தையை முன்னாடி சேர்த்துக்குவோம். அது என்ன சிங்கிள் சிலபல்? இப்போ நீங்க தமிழ்ல இக்கு இங்கு இச்சு அந்த சவுண்டை விட்டுடணும். கக்கா கிக்கி குக்கு கெக்கே கை கொக்கோ கவ் இது வரைக்கும் உள்ள சவுண்டு இதை தான் நம்ம எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். ஒரு வார்த்தையில இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணணும். கக்கா கிக்கி ஞா ஞா ஞி சாச்சா சிச்சி இந்த மாதிரி எந்த சவுண்டா இருந்தாலும் அதை நம்ம வந்து 1 2 கவுண்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த வார்த்தையை பாருங்க, கோல்டு, கோ இல்டு, கோ இல்லு இட்டு அப்படி இருக்கு இல்லையா? இக்கு இங்கு இச்சு அந்த சவுண்ட் எல்லாம் விட்டுடணும் நம்ம சொல்லிட்டோம். அதனால இல்லு இட்ட விட்டுடுங்க. மீதி கோ ஒரு சவுண்டு தான் இருக்கு இல்லையா? அதுதான் நம்ம ஒரு சிலபல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த கோல்டுங்கிற வார்த்தை ஒரு சிங்கிள் சிலபல் வேர்டு. தின்னுல பாருங்க, தீ ஒரு சிலபல், அடுத்து இன்னு தான் இருக்கு, அதை கவுண்ட் பண்ணக்கூடாது. அப்ப இது எத்தனை சிலபல் வேர்டு? சிங்கிள் சிலபல் வேர்டு. டா ஒரு சிலபல், இரு இக்க விட்டுடுங்க. இப்போ மொத்தமா இது ஒரு சிலபல் தான். ரீ இச்சு, இச்சை விட்டுடுங்க, ரீ மட்டும்தான் இல்லையா? அப்போ சிங்கிள் சிலபல். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் சிங்கிள் சிலபல் வேர்ட்ஸ். இது கூட எல்லாம் நம்ம ER சேர்த்துக்கணும். கோல்டுனா கோல்டர், தின்னுனா தின்னர், ரிச்னா ரிச்சர், டார்க்னா டார்க்கர் எப்படி சேர்த்துக்கணும். இன்டெலிஜென்ட் பாருங்க, இ ஒரு சவுண்டு, இன்ன விட்டுடலாம். டே ரெண்டாவது சிலபல், அடுத்து இல்ல விட்டுடுங்க. லீ, கக்கா கிக்கி எந்த சவுண்டு எல்லாமே சொல்லணும். லலா லிலி எல்லாமே சொல்லணும் இல்லையா? ஸோ லீ ஒரு சவுண்டு. 3 ஜே மொத்தம் 4 சிலபல்ஸ் இருக்கு. நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் இப்படி கவுண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சொல்றப்பவே இது வந்து கண்டிப்பா கோல்டு ஓகே ஒரு சிலபல். ஆனால் இன்டெலிஜென்ஸ் சொல்றப்பே பெருசா இருக்கு இல்லையா? கண்டிப்பா அதுல மோர் தென் ஒன் சிலபல் தான் இருக்குங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி மோர் தென் ஒன் சிலபல் இருந்ததானா நம்ம முன்னாடி மோருங்கிற வார்த்தையை சேர்த்துக்கணும். மோர் இன்டெலிஜென்ட், மோர் பிரில்லியன்ட், மோர் பியூட்டிஃபுல் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? இப்போ இதை வச்சு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவள் முன்பை விட நன்றாகி வருகிறாள். நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயத்தை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவள் முன்னாடியை விட இப்ப நல்லா ஆயிட்டு இருக்கா. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, அவள் இப்ப நல்லா இருக்கா அப்படின்னா ஷி இஸ் பெட்டர் அப்படி நம்ம சொல்லலாம். இப்ப அப்படி நம்ம சொல்லல, முன்னாடியை விட நாளுக்கு நாள் அவள் வந்து தேறி வருகிறாள், நன்றாகி வருகிறாள், நல்லா ஆயிட்டே இருக்கா, இப்பதான் ரெக்கவர் ஆயிட்டே இருக்கா அப்படி நம்ம சொல்றோம். ஸோ இப்ப சேஞ்ச் ஆயிட்டே இருக்கிறதுனால அதை வந்து நம்ம கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றோம். அதனாலதான் ஷி இஸ் கெட்டிங் பெட்டர் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அது என்ன பெட்டர் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நன்று அப்படின்னா குட்டு இல்லையா? குட்டோடைய இந்த கம்பேரிட்டிவ் ஃபார்ம், இதை குட்டு வந்து ER சேர்க்க முடியாது. குடர் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், மோர் குட்டுன்னு சொல்ல மாட்டோம். இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வேர்டு இருக்கு. குட்டோடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம் பெட்டர், சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் பெஸ்ட். அதனால இந்த இடத்துல ERஓ மோரோ ரெண்டும் சேர்க்காம இந்த ஃபார்மை இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஷி இஸ் கெட்டிங் பெட்டர் அப்படின்னு. 2 வார்த்தை தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒன்று குட்டு, இன்னொன்று பேடுக்கு. அதையும் நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ அவள் முன்பை விட நன்றாகி வருகிறாள் அப்படின்னா ஷி இஸ் கெட்டிங் பெட்டர். இப்போ இது பாருங்க, இதுவும் நம்ம காமனா சொல்ற ஒரு விஷயம் தான். நீ முன்னாடியை விட கலர் ஆகி வருகிறாய், முன்னாடியை விட ஃபேர் ஆகி வருகிறாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபேர் ஆயிட்டு இருக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ முன்பை விட அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம இப்போ கம்பேர் பண்ணி சொல்றோம். முன்னாடி இருந்ததை விட இப்போ நீ கலர் ஆயிருக்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ மேலும் முன்பை விட இந்த வார்த்தைகள் இருந்தால் மட்டும்தான் அட்ஜெக்டிவை வந்து ERஓ மோரோ சேர்க்கணும். இது இல்லைன்னா நம்ம வந்து சேர்க்க வேணாம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஃபேர் அப்படின்றது தான் அட்ஜெக்டிவ் இல்லையா? ஸோ அதில் ஃபேர் அது வந்து ஒரு சிலபல் தான், சிங்கிள் சிலபல். ஸோ அப்போ நம்ம ER சேர்த்துக்கணும். ஃபேரர். இந்த இடத்துல சப்ஜெக்ட் நீன்றதுனால யூன்றதுனால பி வேர்ப் ஆர், யூ ஆர் கெட்டிங் ஃபேரர், யூ ஆர் கெட்டிங் ஃபேரர். நீ முன்னாடி விட கருப்பாகி வருகிறாயே, முன்னாடி விட டார்க் ஆகிட்டே இருக்க அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல கருப்பாக இருக்கிறதுனா பிளாக் இல்லை டார்க் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி முன்பை விடன்னு இருக்கிறதுனால இப்போ இந்த டார்க்கோட ER சேர்த்து டார்க்கர் அப்படின்னு போட்டிருக்கோம். நீன் போட்டிருக்கிறதுனால யூ ஆர் கெட்டிங் டார்க்கர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அவன் முன்னாடியை விட கருப்பாகி வருகிறான் அப்படின்னு சொல்லணுமானா ஹீ இஸ் கெட்டிங் டார்க்கர் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். இப்போ அது கூட இல்லை, வானம் இருட்டாயிட்டு இருக்கு அப்படின்னா இட் இஸ் கெட்டிங் டார்க்கர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவ்வளோதான். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள், நீ முன்னாடியை விட ஸ்லிம் ஆயிட்டு இருக்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸ்லிம் ஆகி வருகிறாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து இது என்ன சொல்லணுமானா நீ முன்னாடியோட ஒல்லியாயிட்டே இருக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியும் நம்ம சொல்லலாம்.
ஸோ நீன்றதுனால யூன்னு வச்சு சொல்லியிருக்கோம். நீங்கள் சப்ஜெக்டை மாற்றினீங்களானா ஹீ இஸ், ஷி இஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல ஸ்லிம்னு இருக்குது, முன்பை விடன்னு இருக்குது. அதனால ஸ்லிம்னு யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்லிம்மர்னு சொல்லுங்கள். தின் ஆயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லணுமானா, ஒல்லி ஆயிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் சொல்லணுமானா தின்னர்னு சொல்லுங்கள். ஸோ யூ ஆர் கெட்டிங் ஸ்லிம்மர், யூ ஆர் கெட்டிங் தின்னர் அப்படி கூட நம்ம சொல்லலாம். இப்போ டெம்பரேச்சர் வந்து இப்போ சில்லுன்னு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் ஆக போனா கொஞ்சம் நம்ம கிளைமேட் வந்து வெதர் வந்து சூடாயிடும் இல்லையா? ஹாட் ஆயிடும். அஃப்கோர்ஸ் நீங்க வந்து கிளைமேட் வந்து முன்னாடிய விட நல்லா வெயிலாயிடுச்சு அப்படின்னு நீங்க சொல்லணுமானா ஹாட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெயில் ஜாஸ்தி ஆகுது. இப்பதான் கொஞ்சம் சூடாகுது. அந்த மாதிரி நீங்க சொல்லணுமானா வார்ம் அப்படி சொல்லுங்க. ஸோ சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து வார்த்தைய யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த இடத்துல வந்து முன்பை விட மேலும் அப்படிலாம் சொல்லலை. ஸோ வானிலை வெப்பமாகி வருகிறதுக்கு மட்டும் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல ஈஆரோ மோரோலாம் சேர்க்கல, வெறுமனே அட்ஜெக்டிவ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால முன்பை விட மேலும் அப்படின்னா மட்டும் நீங்கள் ஈஆர் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ த வெதர் இஸ் கெட்டிங் வார்ம். ஸோ வானிலைனா த வெதர், வெதர்ன்றது சிங்குலர்ன்றதுனால த வெதர் இஸ் கெட்டிங் வார்ம், இல்லை த வெதர் இஸ் கெட்டிங் ஹாட், எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். காஃபி ஆறிட்டு இருக்கு, ஆறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லணும். இப்போ அதுக்கு ஆக்சுவலாக என்ன அர்த்தம்? அதோடைய டெம்பரேச்சர் முன்னாடியை விட குளிர்ச்சி ஆகிறது, அதை தான் நம்ம அப்படி சொல்கிறோம் இல்லையா? ஸோ யோர் காஃபி இஸ் கெட்டிங் கோல்ட். முன்னாடியை விட ஆறுது அப்படின்னு நம்ம சொல்லலை, அது ஆறிட்டு இருக்குன்னு மட்டும் தான் நம்ம சொல்கிறோம். முன்னாடியை விட குளிர்ச்சி ஆகுது அப்படிலாம் சொல்லலை. காஃபி குளிர்ச்சி ஆகுறது அவ்வளோதான். முன்பை விட மேலுங்கிற வார்த்தை இங்கே இல்லை. ஸோ அதனால் நம்ம ஈஆர் மோர்லாம் சேர்க்கல. யோர் காஃபி இஸ் கெட்டிங் கோல்டு, அவ்வளோதான். தாமதமாகிறது, ஆகிறது, லேட் ஆகிறது சொல்லுவோம் இல்லையா? ஸோ இட் இஸ் கெட்டிங் லேட், இட் இஸ் கெட்டிங் லேட். இந்த இடத்துல எந்த சப்ஜெக்டும் இல்லை பாருங்க. சப்ஜெக்ட் இல்லைன்னா நம்ம ஒரு டம்மி சப்ஜெக்ட் இட்டு போட்டுப்போம். இப்போ மழை பெய்யுது அப்படின்னா யாரு அப்படிங்கிறதுக்கு அங்கே ஒரு வார்த்தை இல்லை. ஸோ எது யாரு அப்படின்ற வார்த்தை இல்லை அப்படின்னா நம்ம டம்மியா இட் அப்படின்னு போட்டுப்போம். ஸோ இந்த இடத்துலையும் அப்படிதான் தாமதமாகிறது, இந்த நேரத்தை குறிப்பதற்கு இந்த இடத்துல சப்ஜெக்ட்னு ஒன்று போட முடியாது. அதனால இட் இஸ் கெட்டிங் லேட் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்கிறோம். நிலைமை பதற்றமாகிறது, பதற்றமாகி வருகிறது, டென்ஷன் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். சுச்சுவேஷனில் ஒரு டென்ஷன் அப்படி ஏறிட்டே போகுது அப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் வந்து டென்ஸ். ஸோ நிலைமைன்றதுனால the situation is getting tense. The situation is getting tense. இப்போ இதுவே காம்ப்ளிகேட் ஆகுது, சிக்கலாகுது அப்படி நீங்கள் சொல்லணுமானா the situation is getting complicated. The situation is getting complicated. இது எல்லாமே ரொம்ப பேசிக்கான சென்டென்ஸ். இதில் நம்ம பெருசாக எதுவும் பண்ணலை. சப்ஜெக்ட் என்ன, என்ன டென்ஸ் அப்படின்றத பார்க்குறோம். எல்லாமே ஆகி வருகிறது அப்படி தான் இப்போ நம்ம வரிசையாக சொல்லிட்டு இருக்கோம். அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்றதுனால சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இஸ் கெட்டிங், ஆர் கெட்டிங் அந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது என்ன அட்ஜெக்டிவோ அதை இங்கே போட்டுட்டோம். சிக்கலாகி அப்படின்னா காம்ப்ளிகேட்டட், பதற்றமாகின டென்ஸ், ஒல்லியாகின ஸ்லிம், இல்லை முன்பை விடனா ஸ்லிம்மர், இந்த மாதிரி பார்த்து போட்டுட்ருக்கோம். அவ்வளோதான். ஸோ ஒன்லி 3 வேர்ட்ஸ் தான் இந்த இடத்துல. இதை வந்து நான் வந்து தனியாக 2 வேர்ட்ஸ்ன்னு சொல்லலை. இது வந்து ஒரு வேர்ப் அப்படின்றதுனால ஜஸ்ட் நான் வந்து ஒரு சப்ஜெக்ட், வேர்ப், அதுக்கப்புறம் ஒரு அட்ஜெக்டிவ், இவ்வளோதான் இருக்குது. இப்போ இதையே நம்ம சொன்னோம் இல்லையா, மேலும் சிக்கலாகி வருகிறது நீங்கள் சொல்லணுமானா, நிலைமை மேலே மேலே சிக்கலாகிட்டே போகுது அப்படி நீங்கள் சொல்லணுமானா, அப்போ மேலுங்கிற வார்த்தை வந்துருச்சு. காம்ப்ளிகேட்டடில் எத்தனை சிலபல்ஸ் இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக அது ஒரு சிங்கிள் சிலபல் வேர்டு இல்லை, அதை கவுண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு பெரிய வார்த்தை, அதனால் கண்டிப்பாக மோர் தென் 1 சிலபல். அப்படின்னா நீங்கள் வந்து பேசுகிறப்ப நீங்கள் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும் அது வந்து ரொம்ப பெரிய வேர்டு. ஸோ நிறைய சிலபல்ஸ் இருக்குது, அப்போ முன்னாடி ஒரு மோர் சேர்த்துக்கணும். ஸோ த சிச்சுவேஷன் இஸ் கெட்டிங் மோர் காம்ப்ளிகேட்டட். The situation is getting more complicated. அவ பிஸி ஆயிட்டா. இந்த இடத்துல பாருங்க, அவள் பிஸி ஆகி கொண்டு இருக்கிறாள், பிஸி ஆகிறாள் அப்படிலாம் நம்ம சொல்லலை, பிஸி ஆகிவிட்டாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எங்கே அவள் வரலையா, இல்லை அவள் ரொம்ப பிஸி ஆயிட்டா அப்படின்னா இப்போவும் அவள் பிஸியாக தான் இருக்கா. முன்னாடிலேயும் பிஸி ஆகி இப்போவும் அவள் பிஸியாக இருக்கா, அதனால தான் வரல. இப்போ ப்ரெசென்ட்லேயும் அவள் பிஸியாக தான் இருக்கா. அப்போ ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ என்ன பண்ணணும், ஹேஸ் காட். ஷி ஹாஸ் காட் பிஸி. அஃப்கோர்ஸ் சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தேனா ஹாவ் காட்டன் யூஸ் பண்ணுங்க. ஹீ, ஷீ, இட் இதுக்கெல்லாம் நம்ம ஹேஸ் காட்டன் யூஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் ஹேஸ் காட் இல்லை. ஸோ ஷீன்றதுனால ஷி ஹாஸ் காட் பிஸி, ஷி ஹாஸ் காட் பிஸி. ஒருவேளை அவள் முன்னாடியே விட பிஸி ஆயிட்டா அப்படின்னு சொல்லணுமானா ஷி ஹாஸ் காட் பிஸியர் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதுதான்.
வானம் தெளிவாகி விட்டது. இப்ப நீங்க சொல்றீங்க, பயங்கர கிளவுடியா இருந்துச்சு. இப்ப வெளில போ முடியாது. இல்ல, இல்ல. இப்ப கிளியர் ஆயிடுச்சு. அப்போ இப்போ. அப்ப அது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ தி ஸ்கை சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் நவுன் இல்லையா? அப்போ ஹேஸ் தான். தி ஸ்கை ஹாஸ் காட் கிளியர். முன்னாடிய விடலாம் நம்ம போடல, மேலும்னு போடல. இந்த அட்ஜெக்டிவ்ஸ்லாம் ரொம்ப சாதாரணமான சிம்பிளான அட்ஜெக்டிவ்ஸ் தான். அவன் கோபமாயிட்டான். நீங்க வந்து ஒரு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க. அன்னைக்கு அப்படிலாம் பேசிட்டு இருந்தோமா, அவன் கோவமாயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்போ, அன்னைக்கு அவன் கோவமாயிட்டான். ஸோ இப்பனா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அன்னைக்கு கதையை நம்ம சொல்றதுனால பாஸ்ட் டென்ஸ். ஸோ வெறும் காட் தான். ஹி காட் ஆங்க்ரி. இப்போ இது தவிர நம்ம வந்து இப்படி ஆயிட்டு இருக்காங்க அப்படி சொல்றது இல்லாம, நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் சொல்லுவோம் இல்லையா? நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, மேரேஜ் ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ இதுலயே பாருங்க ஆகி விட்டதுன்னு தான் வருது. ஸோ நிச்சயதார்த்தம் ஆகிவிட்டது அப்படின்னா தே காட் என்கேஜ்ட். அவர்களுக்கு அப்படின்னு இருக்கு. அதனால தே நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு, நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு. அப்போ பாஸ்ட் டென்ஸ். தே காட் என்கேஜ்ட். நீங்க இப்போ நிச்சயதார்த்தம் நடந்து இன்னமும் அவங்க என்கேஜா தான் இருக்காங்க. அதனால நான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லணுமா அப்படி கேட்காதீங்க. இது ஒரு ஃபிக்ஸட் இப்படி தான் சொல்லுவாங்க. இதை பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம சொல்ல மாட்டோம். அதனால தே காட் என்கேஜ்ட் அவ்வளவுதான். இதே மாதிரி அவர்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது அப்படின்னா தே காட் மேரிட். இதே அர்த்தத்தினால தான் இதை நம்ம அப்படி சொல்றோம். தே காட் மேரிட். இப்போ இதுவே டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தே காட் டிவோர்ஸ்ட். தே காட் டிவோர்ஸ்ட். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. போக்குவரத்து சீராகி விட்டது, டிராஃபிக் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா? இப்போ நீங்க கார்ல இருக்கீங்க. இப்போ எல்லாம் காரை டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல காருக்குள்ள இருக்கீங்க, போயிட்டு இருக்கீங்க. ரோடு வந்து பயங்கர டிராஃபிக் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. இன்னமும் நீங்க டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்கீங்க. ஸோ இப்போ சீராகி விட்டது அப்படின்னு நம்ம சொல்லணுமானா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? த டிராஃபிக், இந்த சப்ஜெக்ட் சிங்குலர்ன்றதுனால ஹேஸ் காட். த டிராஃபிக் ஹேஸ் காட் கிளியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நீங்கள் இப்போ டிரைவ் பண்ணிட்டோ இல்லை கார்லேயோ இல்லை, நீங்கள் நேற்றோ முந்தா நாளோ எங்கேயோ போயிருந்தீங்க, போகிறப்ப செம்ம டிராஃபிக், அப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு போக்குவரத்து சீராயிடுச்சு அப்படின்னு நீங்கள் யார்கிட்ட கதை சொல்கிறீங்க. அப்போ பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த சொல்றீங்க. இப்போ அந்த அப்ப நடந்த விஷயத்துக்கும் இப்பைக்கும் எந்த விதமான லிங்க்கும் இல்லை, வெறுமனே கதை அவ்வளோதான். அப்போ பாஸ்ட் டென்ஸ். த டிராஃபிக் காட் கிளியர். த டிராஃபிக் காட் கிளியர். இப்போ அதே மாதிரி ஒரு பையன் முன்பை விட மோசமாகி வருகிறான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஆகி வருகிறான்னு இருக்கு. அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். மோசமாகறான் அப்படிங்கிறப்போ பேட். அதோடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம் முன்பை விடன்னு இருக்கு. அப்போ கம்பேரிட்டிவ் ஃபார்ம் போடணும். பேடுக்கு கம்பேரிட்டிவ் ஃபார்ம் பாருங்க, வஸ். வஸ்ன்னு நம்ம சொல்லணும். அப்போ ஹீஸ் கெட்டிங் வஸ். ஹீஸ் கெட்டிங் வஸ். இப்போ நீங்கள் ஷாப்பிங் போகிறீங்க, பேக்கில் அதை இதை வாங்கி மேலே மேலே பேக்கில் போட்டுகிட்டே இருக்கீங்க. ஐயோ என்னோட பை மேலே மேலே கனமாயிட்டே போகுது அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ மேலும் மேலும் கனமாகிறது அப்படிங்கிறப்ப கம்பேரிட்டிவ் ஃபார்ம். மை பேக் இஸ் கெட்டிங் ஹெவியர். கனமாக இருக்கிறதுனா ஹெவி. மை பேக் இஸ் கெட்டிங் ஹெவி. இப்போ ஒன்றுமே இல்லை பேக்கில், அதில் ஏதோ ஒரு பொருளை போடுறீங்க, ஐயோ என் பொருள் கனமாகுது அப்படின்னு மட்டும் சொல்லுமானா மை பேக் இஸ் கெட்டிங் ஹெவி. பட் இது மேலே மேலே கனமாயிட்டே இருக்கு. மை பேக் இஸ் கெட்டிங் ஹெவியர். அதே மாதிரி தான், ஐயோ என்னோட ரூம் மேலே மேலே குப்பையாயிட்டே இருக்கு. மை ரூம் இஸ் கெட்டிங் மெஸ்ஸியர். மை ரூம் இஸ் கெட்டிங் மெஸ்ஸியர். அவன் மேலே மேலே ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கான். ஹிஸ் கெட்டிங் ஸ்ட்ராங்கர். ஹிஸ் கெட்டிங் ஸ்ட்ராங்கர். இதுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி எப்படி வந்தால் என்ன போடணும் அப்படின்றதுல நம்ம கிளியர் ஆகிருப்போம். ஸோ ஒரே ஒரு தடவை திரும்ப சொல்லிடலாம். என்ன டென்ஸ்ன்னு பாருங்க. ஆகிறான், ஆகி கொண்டிருக்கிறான் அப்படின்னா பி வேர்ப், கெட்டிங், அதுக்கப்புறம் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் வந்து முன்னாடியை விட மேலே மேலே அப்படின்னா கம்பேரிட்டிவ் ஃபார்மில் போடுங்க, இல்லைனா சாதாரணமாக போடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நாம் கெட்டோடைய ஒரு யூசேஜ், அதை பிகம்ங்கிற அர்த்தத்தில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.